ஹாய் ஹலோ மீ இது உங்கள் ஃபிக்ஷனல் நான் உங்கள் அமி ஃபேமிலியில் அதுதான் தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமின்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 15 தான். போன பார்ட் வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, ஆஃப்டர் 1 மந்த் உங்களுக்கு காயம்லாம் ஆறி எல்லாமே பக்காவாக கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி க்யூர் ஆகிட்டீங்க. உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து வேணும்னு உங்கள் பேரண்ட்ஸும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போது உங்களுக்கு எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதும் உங்களுக்கு அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் போடுறாங்க. உங்களுக்கு இங்கேருந்து போக மனசே இல்லை, இருந்தாலும் இப்போதைக்கு நீ போ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு உங்களை எல்லாருமே சேர்ந்து ரொம்ப வந்து என்கரேஜ் பண்ணி பூஸ்டப் பண்ணி ரொம்ப சமாதானப்படுத்தி தான் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ நீங்களும் வேறு வழி இல்லாமல் சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறீங்க. இப்போ எல்லாருமே உங்களை ஏர்போர்ட்டில் வந்து அனுப்பி வைக்கிறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு அழுகையோடு நின்றுட்டுருக்கீங்க. ஜிமின்க்கு உங்களை அனுப்ப மனசே இல்லை, ரொம்ப ஃபீல் பண்ணுறான். அவனுக்குமே லிட்ரலி அழுக வருது. ஸோ அதை ஹைட் பண்ணிவிட்டு நின்றுட்டுருக்குறான். ஸோ இந்த பக்கம் ஜேகேவுக்கு உங்கள் அப்பா மேலே செம்ம கோவம். எதுக்கு இந்த மனுஷன் புழுன்ட்டு வராரு, பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கடுப்பில் இருக்கிற அவங்க அப்பா மேலே எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு வழியாக அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை போகிறதுக்கு, மனசே இல்லாமல் அங்கே போகிறீங்க. உங்களுக்கு ட்ராவல் டைம் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படி இதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறோன்னு உங்களுக்கே தெரியல. ஒரு மாதிரி ஓவராக திங்க் பண்ணுறீங்க. திடீர்னு அப்பா ஏதோ முடிவு பண்ணுறாரு. இப்போது சடனாக நம்ம அவங்க எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளார ஏதாவது ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அவங்களால வர முடியாத சூழ்நிலை ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப திங்க் பண்ணுறீங்க. உங்களால் வந்து பாசிட்டிவாக ஒரு விஷயம் கூட சொல்ல முடியல. ரொம்ப வந்து எல்லாமே நெகட்டிவாக ஓடிட்டே இருக்குது. ஸோ இதே ஃபீலோட அப்படியே இந்தியா வந்து லேண்ட் ஆகுறீங்க. அப்பா ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்ததுமே சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்பா ரொம்ப சந்தோஷமாக ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னதும். ஸோ வந்த உடனேயுமே உங்களை வந்து ஃபுல்லாக நல்லா இருக்கியா எல்லாமே விசாரிச்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகிற வழியெல்லாம் அப்பா அந்த பையனை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதெல்லாம் காதிலே ஏற்றிக்க தோணலை. நீங்கள் அப்படியே எங்கேயோ வேடிக்கை பார்த்துட்டு வரீங்க. அப்பா வந்து பேசுகிறதுக்கு மட்டும் ஊன்னு கொட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டே வீட்டுக்கு போனால் அம்மா அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க போல். பிகாஸ் அங்கே தேவையில்லாத டேட்டிங் மீட்டிங்னு அதை இதையும் பண்ணி இவ்வளோ தூரம் இழுத்து வச்சுட்டு உனக்கு தானே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வராததுமா அவங்கள பிடிச்சி திட்டுறாங்க. ஸோ நீங்கள் என்ன மைண்டில் இருக்கீங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. போதா குறைக்கு இது வேறையா அப்படின்ற மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ அப்பா பார்த்த பையனை ஒழுங்காக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, இதுதான் உனக்கு கரெக்டு அப்படின்ற மாதிரி அவங்க முடிவே பண்ணி வச்சுருக்காங்க போல். ஸோ இந்த இடத்துல அவங்களால பேசவும் முடியலை, பேசாமல் இருக்கவும் முடியலை. வாயை திறக்கணும்னு தோணுது, சண்டை போடணும்னு தோணுது. ஆனால் எதுக்குமே வழி இல்லாமல் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இப்போ அப்படியே ஒரு 2 நாள் ஓடுது. ரொம்ப மந்தமாக இருக்குது. போன தடவை வந்த வயனுக்கும் இந்த தடவை வந்த வயனுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. போன தடவை வந்த வயனாவது மிஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் வந்தா, ஆனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தா. ஆனால் இப்போது டோட்டலி அப்செட்டு, டோட்டலி ஒரு மாதிரி சேஞ்ச்டாக இருக்கா. அம்மாவும் அப்பாவும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, திடீர்னு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணதுனால மேபி நீங்கள் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்க அந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. பட் நீங்கள் டெய்லியும் ரூமில் உட்காந்துட்டு ஜெமன் கூட சாஷா கூட எல்லாருக்கூடையுமே உட்காந்து பேசுகிறீங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, மிஸ் பண்ணுறேன், என்னால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்குமே அப்படி தான் இருக்குது. உங்களை ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு நாள் நீங்கள் கேஷுவலாக ஹாலில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. சும்மா டிவி ஓடிட்டுருக்கு, அது ஏனோ ஓடிட்டுருக்கு, நான் ஏனோ உட்காந்துருக்கேன்ற மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ அப்பா பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி நார்மல் ஆகிட்டு அப்படியே லைட்டாக சிரிக்கிறீங்க. வயன், நீ ஓகே தானே அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆ ஓகே தான்ப்பா. என்னப்பா என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, 2 நாள் கழித்து பையன் வீட்டிலேருந்து எல்லோரும் வந்து பார்த்துட்டு போகலான்னு கேட்டிருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். சரியா, நீ 2 நாள் வரைக்கும் ரெஸ்ட் எடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வர அன்றைக்கி ஈவினிங் தான் வராங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் ஆர் 1 ஹவர் அவ்வளோதான் இருப்பாங்க. ஸோ நீ பார்த்து பேசு, உனக்கு
பிடிக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பா அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ ஓகேப்பா அப்படின்னு உயிரே இல்லாமல் சொல்கிறீங்க. இப்போ அப்பாவும் ஒரு பிரைட் ஸ்மைலோட, ஓகே மயன் நீ டிவி பாரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா அப்படியே வெளியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே அப்பா போனது தான் கடக்கடன்னு உங்கள் மொபைல் எடுத்துகிட்டு சாஷாவுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் எடுக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. இப்போ டக்குன்னு ஜிமனுக்கு கால் பண்ணுறீங்க, அவனும் எடுக்க மாட்றான். உங்களுக்கு அப்படியே அழுகையாக வருது, என்ன சொல்கிறதுனே தெரியல. அடுத்து மினிக்கு கால் பண்ணுறீங்க, அவள் கிளாஸில் இருக்கா போல், அவளாலே எடுக்க முடியல. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு டக்குன்னு ஜேகேக்கு கால் பண்ணுறீங்க. ஜேகே ஆஃபீஸில் தான் இருக்கான் போல். ஸோ கால் பிக் பண்ணிடுறான். என்ன வயன், என்ன பண்ணிகிட்ருக்க, என்ன திடீர்னு எனக்கு கால் பண்ணியிருக்க, என்ன எல்லாம் ஓகே தானே அப்படிங்க. நீங்கள் நல்லா ஏங்கி ஏங்கி அழுகுறீங்க. ஏ என்னடி ஆச்சு, எதுக்கடி இப்படி அழுதுட்ருக்க, ஏ பையன் என்னாச்சு அப்படின்னு கேட்க நீங்கள் நல்லா அழுகுறீங்க. பையன் பயமாக இருக்குது, என்னாச்சு சொல்லு, சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் அழுகு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே மாதிரி அவங்க அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, இன்னும் 2 நாளில் என்னடி 2 நாளில் கல்யாணம்னு சொல்லிட்டாங்களா, இல்லை அப்படின்றீங்க. அப்போ முழுசாக சொல்லி தொலைடி, ஏண்டி இழுக்கிற, எனக்கு பக்கு பக்குங்குது அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கல் பண்ணிவிட்டு, இன்னும் 2 நாளில் பையன் வீட்டிலேருந்து பார்க்க வராங்களாம், அவங்க வந்து பேசிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்களாம் அப்படின்றீங்க. இப்போ அவன் அப்படியே ஒரு மாதிரி ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு, இவ்வளோதானா, இதுக்கு ஏண்டி இப்படி அழுதுட்டுருக்க, உனக்கு என்ன இவ்வளோ தானான்னு இருக்குது, எனக்கு எப்படி இருக்குது தெரியுமா, எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்கல, அவன் யார் என்ன எதுவுமே எனக்கு தெரியாது, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல ஜேகே, எனக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுது, ஏதாவது ஐடியா கொடு ப்ளீஸ், ஏதாவது பண்ணுங்க, யாருக்கு கால் பண்ணாலும் யாரும் காலை எடுக்க மாட்டுறாங்க, அதான் உனக்கு பண்ண, எனக்கு ஏதாவது ஐடியா கொடு, நான் இதை கேன்சல் பண்ணி விடணும், இப்போவே எனக்கு ஐடியா கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரியாக பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே அப்படியே யோசிச்சுட்டு, சரி இன்னும் 2 நாள் இருக்குல்ல, கொஞ்சம் காம் டவுனாக இரு, நான் யோசிக்கிறேன். இன்னும் 2 நாள் இல்லை, வெறும் 2 நாள் தான் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, இந்த ஜிமன் எங்கே தான் போனான், கால் பண்ணால் எடுத்து தொலைக்க மாட்டான் அப்படின்னு திட்டுறீங்க. ஏ அவன் மீட்டிங் ரூமில் இருக்கிறான்டி, எவ்வளோ கால் பண்ண தெரியுமா, அவன் எடுக்கவே இல்லை. அவன் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்ருக்காண்டி, இந்த டைமில் கால் பேச முடியாது. சரி அவன் வந்தவொடனே தயவு செஞ்சு அவன்கிட்ட சொல்லு, ஏதாவது ஐடியா பண்ண சொல்லு அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி நான் சொல்கிறேன், நீ அழுகாத முதல்ல அப்படிங்கிறான். இப்போ நீங்களும் அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஜேகே, ஏதோ தப்பாக நடந்துருமோன்னு எனக்கு ஒரு 2 நிமிஷமும் உயிர் போகிற மாதிரி இருக்குது, நீங்கள் யாருமே இங்கே இல்லை, வேறு நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு எப்போ என்ன நடக்கும்னே தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஜேகே அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பாவமாக பேசுகிறீங்க. அவனுக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ அவ்வளோ கோபம் உங்கள் அப்பா மேலே தான் திரும்புது. அவன் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவங்க அப்பா நினச்சிட்டு இருக்கான். சரி நான் கட் பண்ணுறேன், ரொம்ப நேரம் நான் இப்படியே பேசிகிட்டு இருந்தேன்னா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துடும், நான் அப்புறமா பேசுகிறேன், எல்லோரும் பேசிவிட்டு ஏதாவது ஐடியா பண்ணி எனக்கு சொல்லுங்கள் இதை கேன்சல் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு கால் கட் பண்ணிடுறீங்க. ஸோ ஜங்குக்குமே வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கான். இப்படியே டைம் போகுது. அந்த டேயோட நைட்டு ஒரு 8:30 இருக்கும். அப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்போ தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போய் படுத்திருப்பீங்க. இப்போல்லாம் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு தூக்கம்லாம் வராது, ஆனால் ரொம்ப நேரமாக உள்ளே அடைஞ்சு கிடக்குறீங்க. சீக்கிரமாகவே ரூமுக்கு போயிடுறீங்க நைட்டு. இப்போ நீங்கள் படுத்துட்ருக்கீங்க, கால் வருது. டக்குன்னு எடுத்து பார்க்குறீங்க, சாஷாவோட மொபைல்லேருந்து கால் வருது. ஸோ டக்குன்னு அட்டன் பண்ணுறீங்க. பார்த்தா எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஹலோ சாஷா அப்படின்றீங்க. ஒயன் நான் ஜிமன் பேசுகிறேன்டி. அப்போ நீங்கள் அப்படியே பொல்லுன்னு அழுக ஆரம்பிக்கிறீங்க. அழாத, முதல்ல அழாத, இங்கே பாரு, எதுக்கும் பயப்படாத,
இன்னொரு 2 நாள் இருக்குல்ல, பார்த்துக்கலாம். ஜேகே எல்லாத்தையும் சொன்னான். எப்படி ஜெமினி அழுகாமல் இருக்க முடியும்? அப்பா என்னென்னமோ பிளான் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வேறு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். எனக்கு அவருக்காக இதை என்னால் ஒன்றும் பண்ணவும் முடியல. என்னால் இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியல ஜெமினி. எனக்கு கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரொம்ப அழுகுறீங்க. இங்கே பாரு, அழாத. முதல்ல அழுகை நிறுத்து. இன்னும் 2 நாள் இருக்குல்ல, நாங்கள் ஏதாவது யோசிக்கிறோம். கண்டிப்பாக இது நடக்காது. தயவு செஞ்சு கொஞ்சம் தைரியமாக இருடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஸோ நீங்களும் அப்படியே அமைதியாகிறீங்க. சாஷா இப்போ டக்குன்னு மொபைல் எடுத்துகிட்டு, பையன் நீங்கள் பாரு, எதுக்கும் ஃபீல் பண்ணாத சரியா? எல்லாருமே இங்கே தான் இருக்கிறோம். நாங்கள் யாரும் அப்படியெல்லாம் எதுவும் நடக்க விட மாட்டோம். உனக்கு இப்போ என்ன, பொண்ணு பார்க்குற மாதிரி தானே வராங்க. கன்ஃபார்ம் ஒன்றும் ஆகலைல்ல, கல்யாணம் ஒன்றும் ஆகலைல்ல. அப்புறம் என்னடி இதுக்கு போய் எதுக்கு அழுதுட்ருக்க சொல்லு? ஒன்றும் இல்லை, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ பேரை மீறியெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகாது, புரியுதா? எப்படி சாஷா சொல்கிறேன்? எல்லோரும் அங்கே இருக்கிறீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ 2 நாளில் அவங்க எனக்கு மேரேஜே வச்சா கூட உங்களால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரியாக கேட்குறீங்க. உங்கள் கேள்விக்கு அவங்கக்கிட்ட பதில் இல்லை. ஆனால் ஏதாவது சொல்லி சமாளிக்கணுன்றதுக்காக உங்களை வந்து ரொம்ப காம் டவுன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு, சரி எதுவாக இருந்தாலும் காலையில் நாங்கள் முடிவு பண்ணிவிட்டு உனக்கு சொல்கிறோம் சரியா? நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறா. ஸோ நீங்களும் ஒரு தைரியத்தில் ஓகேன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு மனசு நிறைவாலாம் இல்லை. இப்போ ஜெமினி அப்படியே மொபைல் பக்கத்தில் எடுத்துகிட்டு, எங்கே பாரு, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத, ஒழுங்காக கண்ணை மூடி தூங்கு. எதுவாக இருந்தாலும் மார்னிங் நல்லபடியாக இருக்கும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்கிறான். ஸோ நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஐஸெல்லாம் தொடச்சிட்டு காலை கட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. யோசிச்சுக்கிட்டே அப்படியே கண்ணை மூடுறீங்க, அழுதுகிட்டே அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ உங்கள் நைட் அப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறீங்க. உங்களுக்கு எப்போல்லாம் ஒழுங்காக தூக்கமும் வரதில்லை, மார்னிங் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிடுறீங்க. ஸோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. நீங்கள் மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கோம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த டைமில் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2-3 கார் வந்து நிற்கிற சவுண்டு கேட்குது. உங்களுக்கு ஒரு பக்கம் பயம், பிகாஸ் 2 நாள் கழித்து வரேன்னு சொன்னவங்க இன்றைக்கே வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் காலையில் நேரத்துலையே ரொம்ப ஒரு மாதிரி படபடன்னு ஆகுது. ரொம்ப ஒரு மாதிரி அழுகை முட்டிக்கிட்டு நிற்கிது. நீங்கள் அப்படியே விண்டோ வழியாக ஒரு மாதிரி படபடத்துக்கிட்டே அந்த கர்ட்டனை லைட்டாக நகர்த்திட்டு பார்க்குறீங்க. பார்த்தா 2-3 டாக்ஸி வந்து நிற்குது. ஒன்றுலேருந்து ஜங்குக்கு இறங்குறா, இன்னொன்றுலேருந்து ஜிமின் இறங்குறா, ஒன்றுலேருந்து சாஷா இறங்குறா. ஸோ உங்களுக்கு வந்து இது கனவா நிஜமான்னு இருக்குது. பார்த்தா மினி, சுகா, ஹோபி எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவங்க கோம் பண்ணிகிட்டு இருந்த அந்த சீப்பெல்லாம் கீழே போட்டுட்டு கடக்குன்னு கீழே ஓடுறீங்க. ஸோ அவங்க எல்லோரும் பேக் எடுத்துகிட்டு அப்படியே முன்னாடி வந்து பேக்கை எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே கீழே இறங்கி வந்துட்டு லைட்டாக படிக்கட்டு ஸ்லிப் ஆகுது, கீழே விழுக போகிறீங்க. இருந்தாலும் அதெல்லாம் கண்டுக்காமல் அப்படியே வேகமாக வெளியே போயிட்டு மூச்சை வாங்கிட்டு நிற்கிறீங்க. அவங்க எல்லோரும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு நின்றுட்டுருக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி டியரி ஐஸோடு நின்றுட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டுருக்கீங்க. எல்லாருமே சர்ப்ரைஸ் அப்படின்றாங்க. இப்போது ஓடி போய் எல்லோரையும் ஹக் பண்ணுறீங்க. ஸோ எல்லாருமா சேர்ந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஓடி போய் ஜிமினாவை தான் ஹக் பண்ணியிருந்திருப்பீங்க. நீங்கள் வந்த வேகத்துக்கு உங்கள் அம்மாவும் வெளியே வந்திருப்பாங்க. இப்போ இதை பார்த்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும்னு சொல்லி தான் மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து ஹக் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நடுவால் நிற்கிறீங்க. உங்கள் 2 பேரையும் ஹக் பண்ண மாதிரி மற்ற எல்லோரும் நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ சாஷா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவள் மட்டும் கொஞ்சம் தள்ளி நின்றுட்டுருக்கா. கிம்மும் வந்து தள்ளி நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டே நின்றுட்டுருக்கிறாரு. உங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாருமா ஒன்றா சேர்ந்து ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி நின்றுட்டுருக்கிறீங்க. இப்போ உங்களுக்குனா டியர்ஸ் தாங்கலை, இறுக்கமாக ஜிமினை பிடிச்சிட்ருக்கீங்க. இப்போது உங்கள் அம்மாவுக்கு சாஷாவை பார்த்ததோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஏய் என்னடி சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிற அப்படின்றாங்க. இப்போ தான் உங்கள் அம்மா வெளியே வந்திருக்காங்கன்னே தெரியுது. ஸோ டக்குன்னு எல்லோரும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அப்படி நகர்ந்துக்கிறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மா வந்து அப்படியே எல்லாரையும் நோட் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டே, அம்மா இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்லி. இப்போ தான் அம்மா வந்து அப்படியான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்க்குறாங்க. மினி வந்து உங்கள் கையை நல்லா இறுக்கமாக வந்து
ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறா. நீங்களும் அவள் ஹேண்டை வந்து நல்லா பிடிச்சிக்கிறீங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் அப்படியே எல்லாரையும் உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. தென் அப்பாவும் வந்து ரூம் விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்க. எல்லாரும் இருக்கிறத பார்த்தோன்னா அப்பாவுக்கும் செம்ம ஹாப்பி. அப்பாக்கிட்டேயும் நீங்கள் எல்லாரையும் சொல்கிறீங்க, இதுதான் வந்து மினி, இது வந்து ஹோபி, இது வந்து சுகா, ஜங்குக், ஜிமின் அப்படின்னு. ஸோ அப்பாவுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாரையும் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி இருந்தாலும், பசங்க இத்தனை பேர் இருக்கிறானுங்க, என்னதான் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் இப்படியா வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஒரு சின்ன கடுப்பு இருக்குது அவங்களுக்கு. இப்போது அப்பா வந்து அப்படியே எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, என்னம்மா என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சாஷா கிட்ட கேட்க, இப்போ சாஷா அப்படியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சிட்டு, ஐயோ பிளான் பண்ணாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்ல, அது அது ஒன்றும் இல்லைப்பா, வயன் நேற்று பேசிகிட்டு இருந்தா, அப்போ யதார்த்தமாக சொன்னா இந்த மாதிரி 2 நாளில் பையன் வீட்டிலேருந்து வராங்கன்ட்டு. அதான் எப்படியும் அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி போகும்ல, அதில் நாங்கள் இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி பேச, இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. நான் என்ன சந்தோஷமாக உன்னை கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி. இப்போ அவள் பொறுத்துக்கோடி, அப்பா கிட்ட வேறண்டா சொல்கிறது அப்படின்ட்டு அவள் அப்படியே ஒரு மாதிரி முணுமுணுக்கிறா. இப்போ நீங்கள் கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்பாவும் சரி சரி ஓகே, நீங்கள் எல்லோரும் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அம்மா வந்து காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே காஃபி வந்து செட் பண்ணிவிட்டு அப்படியே அவங்க ரூமுக்கும் போகிறாங்க. இருக்கிற ரூமை ஷேர் பண்ணிக்க சொல்கிறீங்க. மினியை வந்து உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்க. தென் உங்கள் சிஸ்டரும் உங்கள் சிஸ்டரோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறா. இன்னும் 2 ரூம் இருக்குது. அந்த 2 ரூமை 4 பாய்ஸும் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு இப்போ ஜிம்மனை பார்த்து தனியாக பேசி அவனை ஹக் பண்ணி அழுகணும் போல் இருக்குது. ஆனால் இத்தனை பேருக்கு மத்தியில், மெயினாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு மத்தியில் அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அவனை பிச்சு திங்கிற மாதிரி அந்த கூட்டத்திலே அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவனுக்குமே உங்களை இப்போவே வந்து இழுத்து ஹக் பண்ணிக்கிட்டு, ஒன்றும் இல்லைடி நான் இருக்கேன், நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு ஆசையாக இருக்குது. ஆனாலும் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. ஸோ அந்த ஹக்கு ஃபீலை உங்கள் ஐ கான்டாக்டில் அப்படி கொடுத்துக்கிறீங்க. ஒரு மாதிரி ரொம்ப லவ்வபுளாக அவங்களுக்கு ஒரு மாதிரி இப்போ தான் மனசுக்குள்ளே ஒரு தைரியமே வருது. ஸோ அதே தைரியத்தோட சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாக அவங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக போகுது. இத்தனை நாள் இந்த வீட்டில் தனியாக இருந்த வயனுக்கும் இப்போ இருக்கிற வயனுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸு. இப்போது அங்கே எதுவுமே மாறலை. அவங்க எல்லோரும் உங்கள் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. ஆனால் அதுவே அவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக எப்பவும் போல் இருக்கிறீங்க. இப்போ தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு உங்களை பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு நல்ல ஹாப்பினஸோட அந்த டே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் டே எல்லாருமே மார்னிங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஹாலுக்கு அசம்பிள் ஆகும்போது அம்மா வந்து காஃபி போட்டு எடுத்து வைக்கிறாங்க. ஸோ எல்லாருமே காஃபி செட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒருத்தராக வந்து மொத்தமாக அசம்பிள் ஆயாச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் போக அம்மா அப்படியே ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டே வந்து அங்கே அவங்க கூட மிங்கிளாகி உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போது அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன கடுப்பு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுறதுன்னு யோசித்தவங்க, நாளைக்கு பையன் வீட்டிலேருந்து வராங்கல்ல, இன்றைக்கி நம்ம வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் அம்மாவை முறைக்கிறீங்க. அம்மா அப்படின்ற மாதிரி, என்னடி நான் ஒன்றும் தப்பாக சொல்லையே, வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுருந்தா தானே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், எல்லாம் நீட்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஹூபி, ஜங்குக் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டு தான், கல்யாணத்துக்கு வீடு நீட்டாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஜங்குக் சொன்னது கேட்டோன்னே அம்மாவுக்கு ஒரு பக்கம் ஹாப்பி, சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்படியே முறைக்கிறீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்கள் பக்கமாக குனிஞ்சிட்டு, என் மச்சான் கல்யாணத்துக்கு வீடெல்லாம் நீட்டாக அழகாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உங்களுக்கு சிரிப்பு வருது, நீங்களாம் நல்லா சிரிக்கிறீங்க ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு. ஸோ கன்ஃபார்மே பண்ணிடுறீங்க, இந்த கல்யாணம் நடக்காது, நடந்தால் உங்கள் கூட ஜமீன் கூட மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ எல்லோரும் சேர்ந்து சரி ஓகே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி ஜாலியாக விளையாடிட்டு இடிச்சிட்டு தள்ளிட்டு அப்படியே வந்து ஒட்டடை அடிக்கிறதா இருக்கட்டும், தென் கீழே க்ளீன் பண்ணுறது, மாப் போடுறது, திங்ஸ் எல்லாம் வந்து தொடச்சி வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய வேலை எல்லாமே வந்து எல்லோரும் ஷேர் பண்ணி பண்ணிகிட்ருக்கீங்க. சாஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ரொம்ப வெயிட்டரான வேலை எதுவும் கொடுக்காம உட்காந்துட்டே வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறது, தொடச்சி வைக்கிறது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அவள் அதெல்லாம் பார்த்துட்டு
பார்த்துட்டு இருக்கிறா. உங்கள் அம்மாவுக்கு ஒரு கடுப்பு இருந்ததுனால இந்த பசங்களெல்லாம் வேலை வாங்கிட்டோம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தோஷம். ஆனால் அங்கே என்ன நடக்க போகுதுன்றது பாவம் உங்கள் அம்மாவுக்கே இன்னும் தெரிய போகிறதில்ல. ஸோ தெரிய வரும்போது என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்களோ அதை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன நடக்க போகுது, உங்கள் பொண்ணு பார்க்குற மூமெண்ட் எப்படியெல்லாம் கலாட்டா ஆக போகுதுன்றதை சூன் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.